ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா எல்லாரும்? கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் நம்மை காத்து வழிநடத்தி எல்லா காரியங்களையும் போதுமானவராக இருந்து நமக்கு துணையாக இருந்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய தியான வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை காத்துக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற இந்த ஒரு வார்த்தை. இதில் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு ஹோல் பேக்கேஜை தீமோத்தேயுக்கு பவுல் கொடுக்கறத இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அநேக காரியங்களை இந்த ஒரு வசனத்திலேயே நம்ம பார்த்த இந்த காரியத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு அளிக்கிற ஒரு ஆலோசனை கட்டளையாகவும் காணப்படுகிறது. தன்னை தேற்றுகிற ஒரு பவுல் தீமோத்தேயுவாய் அவர் பார்க்கிறார். தீமோத்தேயு தேற்றுகிற, அதாவது விழுந்து போன, அதாவது வழி தெரியாத அலைந்து கொண்டு இருக்கிற ஒரு மகனை பார்த்து அவனை தேற்றுகிற ஒரு வார்த்தையாய் பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு, விசுவாசத்தை குறித்து, அழைப்பை குறித்து, அநேக காரியங்களை குறித்து இந்த ஒரு வசனத்திலேயே பவுல் தீமோத்தேயு தேற்றுகிற ஒரு வார்த்தையா இது காணப்படுகிறது. இந்த நாளினுடைய தலைப்பு என்னென்றால், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். பவுல் சொல்றாரு, பவுலுக்கு அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நமக்காக இந்த நாளில பார்த்து சொல்றாரு, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா ஆண்டவரே, இந்த மாதம் முழுதும் தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையினால நீர் எங்களை தேற்றி அரவணைத்து அநேக காரியங்களினால எங்களை நீர் போதித்து ஆண்டவர், இந்த நாளிலும் அப்பா கடைசி வாரத்தில் அப்பா ஆண்டவர் சமூகத்தில் வரும்படியாக நீர் பாராட்டின மகா தயவுக்காக நன்றி. எந்த நோக்கத்திற்காக அப்பா ஆண்டவர் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் தெரிந்து கொண்டிரோ அந்த நோக்கம் நிறைவேற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எதில் குறைவாக இருந்தாலும் அந்த குறைவுகள் அப்பா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால அது நிறைவாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், துதிக்கு நம்ம எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன வண்ணமாகவே இதுல ஒரு 4 காரியங்களை பவுல் தீமோத்தேயுக்கு தெளிவாய் விளக்கிறத நம்ம பார்க்க முடியும். முதலாவது, விசுவாசத்துல நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. 2வது, நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதாவது குட் ஃபைட்டு. அது என்ன நல்ல போராட்டம்? போராட்டம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், அது என்ன நல்ல போராட்டம், அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அடுத்தது முக்கியமா நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறாரு, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரியங்களை இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானித்தோம். அந்த மாதம் முழுவதும் தியானித்ததை 3 வாரமாய் தியானித்ததை இந்த ஒரு வாரத்தில் நம்ம சுருக்கமாய் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காரியங்களை. அப்போ ஒரு ஹோல் பேக்கேஜை பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு பிள்ளையாய், அதாவது அவரை எப்படி குறிப்பிடுகிறாருன்னா, தன்னுடைய பிள்ளையாய் கருதி அந்த காரியத்தை அந்த பிள்ளைக்கு எப்படி போதிக்கணுமோ, எப்படி சொல்லி கொடுக்கணுமோ, அந்த பிள்ளையை எப்படி தேற்றணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு காரியத்தை பவுல் தீமோத்தேயுக்கு சொல்ற வார்த்தை தான் இது. இது அநேக காரியங்களை இந்த கடிதத்தின் மூலியமாய் அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம அதை வாசித்தோம்னா 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்லாம் நம்ம வாசித்தோம்னா அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த 4 காரியங்களை தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இதுல 6ஆம் அதிகாரம் 11 வருஷத்தை நம்ம வாசித்தின் செய்திக்குள்ளாக போலாம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:11. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வசனத்தை வருது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஆரம்பிக்கிறார். அப்படி அதுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் வருது.
அப்ப நம்ம பார்க்கலாம் தீமோத்தேயுக்கு வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு அவர் வந்துட்டு தேற்றுகிற மகனாய் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. விசுவாசத்துல வந்துட்டு பலப்படுறதுக்காக அநேக காரியங்களை வந்து குறிப்பாய் வந்து இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருப்பாரு. உன்னுடைய பாட்டி வந்துட்டு இப்படிலாம் இருந்தாங்க, உன்னுடைய பாட்டி இந்த விசுவாசத்துல இப்படிலாம் பலப்பட்டாங்க, அதெல்லாம் நீ மறந்துடாத, அதுல வந்துட்டு நீ பலப்படு அப்படிலாம் வந்துட்டு அவர் சொல்லுகிற அநேக காரியங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அப்போ பவுல் வந்துட்டு இதிலெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால தான் வந்து இந்த காரியங்களை வந்து பிறருக்கு சொல்லுகிற மகனாய் அவர் வந்து காணப்படுகிறார். எதுல? விசுவாசத்துல, போராட்டத்துல, நித்திய ஜீவன் எப்படி அடையணும், அழைக்கப்பட்டனுடைய நோக்கம் என்ன, அதெல்லாம் வந்துட்டு பவுலுக்கு அநேக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அநேக காரியங்களை வந்துட்டு அவர் வந்து பிறருக்கு சொல்லுகிறாரா அவர் வந்து காணப்படுகிறார். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 9-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தை குறித்து. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அறியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் பாருங்க, அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். புறஜாதிக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன். ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர், நல்லா குறிப்பிட்டுங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் வந்து குறிப்பிடுகிறார். பவுல் வந்துட்டு இந்த போராட்டத்தை குறித்து சொல்லும் போது பவுல் என்கவுண்டர் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனா இருந்த பொழுது பவுலை வந்துட்டு பேசியிருப்பாரு, அநேக காரியங்களால தொட்டிருப்பாரு. ஆனா பவுல் என்ன பண்ணல? மாறவே இல்லை. தன்னுடைய கொள்கையில வந்துட்டு அவன் உறுதியா இருந்ததை வந்து நம்ம பார்க்க முடியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் எழுக்கப்பட்டு உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பவுலை வந்துட்டு தொடராரு, அவர் என்கவுண்டர் பண்றாரு. அப்போ அவனுடைய கண்கள் அடைக்கப்பட்டு மீண்டுமாய் கண்கள் வந்துட்டு எந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு இவர்தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொண்ட பின்பு அவன் எவ்வளவுலாம் பாடுபட்டிருப்பான். ஏன்னா அவன் நம்பிக்கொண்டிருந்த, அவன் விசுவாசித்து கொண்டிருந்த காரியம் வேறு, தேவனை குறித்து நம்பிக்கொண்டிருந்த ஒரு காரியம் வேறு. அதற்கு பின்பதாக வந்துட்டு இவர்தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அந்த விசுவாசத்தை மாற்றிக்கொண்டு எப்படிலாம் வந்து போராடி கொண்டு இருப்பான், எப்படிலாம் போராட்டத்தை அவன் பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில. ஏனென்றால் இவன் ஒரு பிரதானமான ஒரு ஊழியக்காரன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில. அநேக பேரை வந்துட்டு இந்த கிறிஸ்துவை தொழுது கொண்டு இருக்கிற ஜனங்களை துன்புறுத்தின அப்படி ஒரு மனிதன். ஆனா அதுக்கப்புறமா அவன் மாறுறான். சவுல் வந்து பவுலாய் மாறினதுக்கு அப்புறம் எவ்வளவு ஒரு துன்பத்தையும் எவ்வளவு ஒரு போராட்டத்தையும் அனுபவித்திருப்பான்னு சொல்லி சிந்தித்து பாருங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் எழுதுறாரு. இது வந்துட்டு என்னவா ஒரு குட் ஃபைட்டுன்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு வந்துட்டு சொல்றதை தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ எப்படிலாம் போராடி இருப்பாரு. அதாவது அந்த போராட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் கிறிஸ்துவராகி இருக்கிற நம்ம வந்துட்டு அப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம வந்து யாரும் போராடி இருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. உறுதியா நான் சொல்றேன், வந்துட்டு பவுல மாதிரியும் சரி, அநேகருடைய நம்மளுடைய முன்னோருடைய ஊழியக்காரர்களும் சரி, அவர்கள் போராடின போராட்டம், அவர்கள் பட்ட பாடுகள், அவர்கள் அனுபவித்த துன்பங்கள், அதுல 1% கூட நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், அனுபவித்து இருக்க மாட்டோம். அப்போதான் சொல்றாரு தீமோத்தேயுக்கு ஆலோசனையை கொடுக்குறாரு, கட்டளையாகவும் கொடுக்குறாரு, நல்ல போராட்டத்தை நீ போராடு. இது வந்துட்டு குட் ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. போராட்டம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், அதுல ஒரு நல்ல போராட்டத்தை நீ போராடுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. அநேக காரியங்களை நம்ம வந்து அறிந்து இருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் கிறிஸ்துவை வந்துட்டு நன்றாய் புரிந்து இருக்கிறோம். இந்த நாள் வரைக்கும் நம்மளுடைய ஜீவிதம் எப்படி காணப்படுதுன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு ஒரு சொகுசான வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல வந்து ஒரு சேஃபான ஒரு கட்டுக்குள்ள நம்ம வந்து காணப்படுகிறத வந்துட்டு உணர முடியும். ஏனென்றால்
இந்த நல்ல போராட்டத்தை போராடுன்னு என்று பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த நல்ல போராட்டத்தை போராடினா இந்த கம்ஃபர்ட் ஜோன் நம்மளுக்குள்ளாக இருக்கவே இருக்காது. இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள தான் நம்ம வந்துட்டு நம்மளை வந்துட்டு அடைத்து வைத்திருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் இந்த போராட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய தேவைக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், நம்ம போராடுகிறத வந்து முன்வைத்திருப்போம். நல்ல போராட்டத்தை போராடு என்பது என்னுடைய ஆத்துமா எப்படிலாம் வந்து இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு காரியங்களும் எழும்பும்போது, தேவனுக்கு விரோதமான எனக்கு எதிராக வரும்பொழுது அதை நான் எதிர்க்கும் பொழுதுதான் இந்த நல்ல போராட்டம் ஸ்டார்ட்டே ஆகுது. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அப்போ பவுல் வந்து சொல்றாரு தீமோத்திக்கு வந்துட்டு, நீ நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை நீ காத்துக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், நித்திய ஜீவனுக்காக. அந்த ஒரு ஸ்டெப்பா வந்து இப்படி சொல்றதை பாருங்க. எதற்காக நீ அழைக்கப்பட்டாய்? நித்திய ஜீவனுக்காக. அப்ப நல்ல போராட்டத்தை நீ போராடணும்னு சொல்லிட்டு சொல்றதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லா காரியங்களும் எழுதும் போது பவுல் எங்க இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? சிறைச்சாலையில இருந்தார். இந்த சிறைச்சாலையில இருந்துதான் இந்த கடிதத்தை வந்துட்டு தீமோத்திக்கு எழுதுறதாய் நம்ம வந்து பார்க்க முடியும் வேதத்துல இருந்து. அப்போ பார்த்துங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தும் பவுல் வந்துட்டு பிறரை வந்து தேற்றுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் என்று நீங்க யோசித்து பாருங்க. அப்போ நல்ல போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். அடுத்தது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24-25 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தை குறித்து. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க எப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. பந்தயத்துக்கு ஒருத்தன் வந்து போறான்னா அவன் வந்துட்டு அதை வெற்றி பெறணும் தான் போவான். அதை வந்துட்டு அதை வந்துட்டு போராடி அதை வந்து அந்த பரிசை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பவுல் வந்து குறிப்பிடுகிறார். அது வந்து அழிவு உள்ளது. ஆனா நாமும் அப்படிப்பட்ட போராட்டத்தை, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ம வந்து எதற்காக நம்ம முன்வைக்கிறோம்? அழிவில்லாத கிரீடத்தை நாம் பெறும்படியாய் வந்துட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து நம்மளை அழைத்து இருக்கிறார். அதற்காக நீ போராடு. நம்ம வந்து எதற்காக நம்ம போராடுறோம்? அந்த விசுவாசம் எதற்காக? அழிவுள்ள காரியத்திற்காக இல்லை, அழிவில்லாத நித்திய ஜீவனுக்காக. அதை பெற்றுக்கொள்றதுக்கு தான் இந்தந்த காரியங்கள் எல்லாம் குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது தான் பார்க்க முடியுது. 1 தீமோத்தேயும் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்றாங்களா? சேதப்படுத்துறாங்களாம். அப்போ அந்த நல் மனசாட்சியினுடைய அந்த கப்பலை வந்துட்டு சேதப்படுத்துறாங்க. கப்பல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு பிரயாணத்திற்காக, ஒரு காரியங்களுக்கு போடுறதுக்காக அது வந்து பயன்படுத்துகிற ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்காக அது பயன்படுத்துகிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்காக. அது மனிதர்களை ஏற்றுக்கொள்ளலாம், அதாவது லக்கேஜை கொண்டு போகலாம், ஏதாவது ஒண்ணு. அதனுடைய நோக்கம் என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யறதுக்கு. அப்போ அதுல வந்துட்டு ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா, ஒரு காரியம் தண்ணி உள்ள வந்துடுச்சுன்னா அந்த கப்பல் வந்து டிராவல் பண்ண முடியுமா? நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படிதான். மேலே சொன்ன இந்த 4 காரியங்கள்ல வந்துட்டு எதுலையாவது ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா இந்த கப்பல் என்ன பண்ணாது? எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர முடியாது ஆக்சுவலா. அப்போ அந்த 4 காரியங்களை நம்ம வந்துட்டு பவுல் வந்து தீமோத்திக்கு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ இந்த கப்பல் வந்துட்டு அநேக பேர் என்ன பண்றாங்களாம்? சேதப்படுத்துறாங்களாம். இது வந்துட்டு போற வேண்டிய இடத்துக்கு வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறத வந்து நம்மளால வேதத்துல இருந்து பார்க்க முடியுது. இந்த 4 காரியங்களும் வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளாக போற காரியம் கிடையாது. இது நம்முடைய சிந்தையும் ஆத்துமாவும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பவுல் பாருங்க, இது வந்துட்டு ரோம சிறைச்சாலையில இருக்கும் பொழுது இவர் சொல்லப்பட்ட ஒரு காரியம். அப்போ இந்த ரோமனுடைய காரியங்கள் எல்லாம் வந்துட்டு இவர் பவுல் வந்து நன்றாய் அறிந்திருக்கிற இந்த ரோமருடைய சட்டத்திட்டம் என்ன, அவர்களுடைய அந்த ஆர்மியுடைய எல்லா காரியங்களையும் இவர் அறிந்திருக்கிறாரு. இது நீங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எல்லாமே நீங்க வாசித்தீங்களா உங்களுக்கு நல்லாவே புரியும் அநேக காரியங்களை குறித்து. ஏன்னா இந்த ஜனங்க வந்து பார்க்கிறத கேட்கிறத எளிதாய் புரிந்து கொள்ளும்படியாய் இதெல்லாம் முன்வைத்து தான் சொல்லுவார். அதாவது ரோம அந்த இராணுவம் வந்து எப்படிப்பட்டது, அவர்கள் வந்துட்டு எந்தெந்த உடையை வந்து அவர் அணியிறாருங்க, சீராவை எப்படி வச்சிருப்பாங்க, உங்களுக்கு வந்து மார்ச் சீராவை எப்படி வைக்கணும், கைகளில் வந்து என்ன மாட்டணும், அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும், எதுக்காக
பாதுகாப்புக்காக இந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு அவர்கள் பார்த்த, அவர்கள் அனுபவித்த அந்த காரியத்தை வந்து ஆவிக்குரிய காரியத்துக்குள்ளாக அவர்கள் கொண்டு வந்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படியா இந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்லுவார். அதாவது நீ ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்படுகிறாயா, உன்னுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கணும், உன்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதா வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய ஆத்மாவும் நம்மளுடைய சிந்தையும் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3-5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவராயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய பலமுள்ளவைகளாய் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். அதாவது நான் வந்து மாம்சத்துக்கு உண்டான காரியத்தை நான் மேற்கொள்ள சொல்லல, இந்த மாம்சத்துக்கு உண்டான சண்டையை நான் போட சொல்லல. அதாவது நம்மளுடைய ஆயுதம், நம்மளுடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய காரியத்திற்கென்று அதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, எந்த மேட்டுமையும், அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காரியங்கள் எல்லாம் வந்துட்டு இந்த போராட்டம் எல்லாம் வந்து நம்மளோட மனதளவு, நம்மளுடைய இருதயத்துல, நம்மளுடைய ஆத்துமால வந்துட்டு அதை அனுபவிக்கிறதா நாம் காணப்படுகிறது. இந்த போராட்டம் நல்ல போராட்டம். இந்த உலகத்தோடு நான் போராட சொல்லலை, இந்த உலகத்தோடு பவுல் போராட சொல்லலை. நம்மளுடைய ஆத்துமா வந்துட்டு எப்படிலாம் தேவனை குறித்து சிந்திக்குது, எப்படிலாம் தேவனை குறித்து அறிந்து வைத்திருக்கிறது, எப்படிலாம் வந்துட்டு அனுதினம் வாழ்க்கையில வந்துட்டு சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களுக்கு விரோதமா வரும்பொழுது இந்த ஆத்மா எப்படி டிசிஷன் எடுக்குது, தேவனை குறித்து வழி விழுகி போகிறோமா, இல்ல அந்த ஆத்மா தேவனுக்கென்று செயல்படுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு இதெல்லாம் வந்து பவுல் வந்து ஒப்பிடுகிறார். அந்த இராணுவத்தை குறித்து அதை எப்படி ஆவிக்குரிய காரியமாய் அந்த மனது வந்துட்டு எப்படி தேய்ச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிடுகிறத வந்து பார்க்க முடியுது. அதே ஒரு ஆத்மாவை குறித்து இன்னொரு காரியங்களை குறித்து பார்க்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை. பாருங்க, முன்னாடி வந்து நம்ம தேவனுடைய ஜனங்களா இல்ல, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள். முன்னாடி வந்து நமக்கு வந்து இரக்கம் கிடையாது, கிருபை கிடையாது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தபோது இது எல்லா காரியங்களும் மனிதர்கள் வந்து பெற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள், இரக்கம் பெற்றவர்களாய் காணப்படுகிறீங்க. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, அதாவது பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவோடு போர் செய்கிற மாம்ச இச்சையை விட்டு நீங்க என்ன பண்ணணுமா, விலகணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நல்ல போராட்டம் வந்துட்டு உலக பிரகாரமான காரியங்களை குறித்து அல்லவே அல்ல. அதாவது மாம்ச இச்சை அதை குறித்து போராடுகிற போராட்டம் வந்துட்டு இருக்குது பாத்தீங்களா. அந்த மாம்சத்துல அந்த காரியத்தெல்லாம் நீங்க விலக விட்டு இந்த ஆத்துமால வந்துட்டு நீங்க என்ன வந்து எப்படிலாம் நீங்க போராடுகிறீங்க அப்படிலாம் வந்துட்டு நீங்க சிந்தித்து பாருங்க. வாசிக்கலாம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட புத்தி தான் வந்துட்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்துட்டு பவுல் வந்து சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ தீமோத்தேயு வந்து எப்படிலாம் அவர் வந்து தேய்ச்சுகிறாரு, எப்படிலாம் வந்துட்டு சொல்லுகிறாருலாம் நம்ம பார்க்க முடியாது. ஆதியில வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருந்ததை நம்ம வந்து அறிந்திருக்கிறோம். அங்கிருந்து தேவன் என்ன பண்ணாரு, அவர்களை வெளியில அழைத்தார், அவரை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு வனாந்திர வாழ்க்கையை வந்துட்டு அவர்கள் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. வெளியில வந்து எகிப்துலேருந்து வெளியில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 40 ஆண்டு காலம் வந்துட்டு அவர்கள் வந்து அந்த பிரயாணம் காணப்படுகிறது. இந்த 40 ஆண்டுகள் வந்துட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர்கள் வந்து பெரும்படியாய் அவர்கள் வந்து அந்த பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றதை வந்து நம்ம எல்லாரும் அறிந்து இருக்கிறோம். இது வந்து போராட்டமா என்ன நினைக்கிறீங்க? அந்த 40 ஆண்டு காலம் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தது இது
இப்படி சொல்றேன், நல்ல போராட்டம் நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நல்ல போராட்டம். இதெல்லாம் நல்ல போராட்டம் நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல போராட்டம் நினைக்கிறீங்களா? நல்ல போராட்டம். அப்படி நல்ல போராட்டத்தை அவர்கள் போராடி இருந்தால் அவர்கள் அடைய வேண்டிய காரியத்தை அவர்கள் அடைந்தார்களா? அல்லேலூயா. புரியுதா நான் பேசுறது? அவர்கள் நல்ல போராட்டத்தை போராடி இருந்தார்கள் என்றால் பாலும் தேனும் தேவன் அருளப்பட்ட அந்த இடத்தை அவர்கள் அடைந்தார்களா? அடைந்தது எத்தனை பேர்? 2 பேர் தான். அப்போ யார் நல்ல போராட்டத்தை போராடினாங்க? அந்த 2 பேர் தான் நல்ல போராட்டத்தை போராடினாங்க. இப்போ புரியுதா என்ன நல்ல போராட்டம், எது போராட்டம், எது நல்ல போராட்டம் புரியுதா? அவர்களும் போராடினார்கள். யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 40 ஆண்டுகள் போராடினார்கள். மனுஷனோடு போராடினார்கள், அவரோட உள்ளத்தோடு போராடினார்கள், அவரோட ஆத்மாவோடு போராடி தேவனோடு போராடினார்கள். போராடினாங்களா இல்லையா? ஆனால் அது நல்ல போராட்டம் இல்லை. அட் த லாஸ்ட் ரிசல்ட் என்னன்னா 2 பேர் தான் உள்ள போனாங்க. மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அங்கேயே அழிஞ்சு போனாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் வந்துட்டு எது நல்ல போராட்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது நல்ல போராட்டம், எது போராட்டம் என்று நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ 40 ஆண்டுகள் அவர்கள் போராடினார்கள், அதனுடைய பலன் 0. உள்ளே போல அவங்க 2 பேர் தான் உள்ளே போனாங்க. தேவன் அருளப்பட்டின அந்த வார்த்தை, தேவன் கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்தை அவர்கள் வந்து என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. அவர்களோடு மாமிசத்தோடு அவர்கள் போராடின போராட்டத்தை தான் அவர்கள் போராடினார்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம், கிருபையை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இந்த நாளில நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாளில வந்துட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையாய் நடத்தி கொண்டிருந்த அந்த எகிப்து தேசத்துல வந்துட்டு கிருபையினால வெளியில கொண்டு வந்தார். என் ஜனம் இப்படிலாம் அந்த கூக்குரலை கேட்டு என் ஜனம் இப்படிலாம் வந்துட்டு கஷ்டப்படுறாங்களே, கிருபையினால அவர் ஆண்டவர் மீட்கலனா இந்த ஜனம் வந்துட்டு வெளியில வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த நாளில எகிப்தினுடைய அந்த ராஜா வந்துட்டு உலகமெங்கும் ஆட்சி செய்த ராஜா. இவர்களை யாரும் மீட்க முடியாது, தேவன் ஒருவரை தவிர. தேவன் வார்த்தையினால அந்த பேசி அந்த கிருபையினால அந்த ஜனங்களை வெளியில கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை வந்துட்டு அவர்கள் உரிமையாக்கி, இது மாத்திரமல்ல அந்த தேசத்தை அவர்கள் அடையும் பொழுது 7 ஜாதிகள் வந்துட்டு அவர்களை எதிர்த்தார்கள். 7 கோத்திரங்கள், 7 ஜாதிகள், அந்நிய ஜாதிகள் வந்துட்டு ஒவ்வொரு இடத்தை தாண்டும் பொழுதும் அவர்களுக்கு போராட்டம் இருந்துச்சு. 7 ஜாதிகளும் அவர்கள் வந்து எடுத்தாங்க. அதை எல்லாத்தையும் சரி செய்து ஆண்டவர் வந்து அவர்களை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் இவர்களை என்ன பண்ண முடியல, அந்த தேசத்துக்குள்ளாக போக முடியல. கிருபையினால வாசிக்கலாம் மீண்டும் கூட, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது உங்களால் உண்டாதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவனுடைய ஈவு. இந்த நாளில் நம்ம பெற்றிருக்கிறோம் இல்லையா, நம்ம போராடுகிற போராட்டம் எப்படிப்பட்டது நீங்க யோசித்து பாருங்க. இந்த நாளில் பெற்றிருக்கிற இந்த கிருபை நம்மளுடைய ஈவு. அதாவது நான் வாங்க முடியாத, நான் பெற்றுக்கொள்ள முடியாத, என்னால் இயலாத ஒரு காரியத்தை தேவன் எனக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தது தான் இந்த ரட்சிப்பு, இந்த நித்திய ஜீவன். அதனால தான் பவுல் சொல்றாரு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தீமோத்தேயுக்கு சொல்றாரு, விசுவாசத்தை காத்துக்கொள். என்ன சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, அதற்கு நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். அப்புறம் அந்த காரியங்கள்லாம் வந்து சொல்றாரு பாத்தீங்களா. இதெல்லாம் நம்ம கிருபையினால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வாசிக்கலாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி ஜெபம் எப்படி காணப்படுதுன்னு சொல்லிட்டு எபிரேயர் 5:7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வாசிக்கலாம், தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தோம், நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அதாவது அந்த சரீரத்துல இருந்தவர் யாரு, அவர் குமாரன் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தேவன் இந்த பூமியில மாமிசத்துல தோன்றி நம்மளுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக, என்னுடைய மீறுதல்களை வந்துட்டு அவர் எல்லாவற்றையும் சரி செய்வதற்காக அப்படி இறங்கி அந்த மாமிசத்துல இருக்கிற அந்த சரீரம் அந்த தேவனை நோக்கி கதறுகிறதை நம்ம பார்க்க முடியுது.
இந்த வசனத்தின் மூலியமா. அப்படி அந்த குமாரனாய் இருந்தும் அவர் வந்துட்டு என்ன பண்ணல, எந்த காரியத்தையும் வந்து மீறல, எந்த காரியத்தையும் வந்து அவர் எக்ஸ்டென்ஷன்லாம் எடுத்துக்கொள்ளலை. அவர் வந்துட்டு தனக்கு உரிமையாக அந்த காரியத்தை வந்துட்டு எடுத்துக்கொள்ளலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி நித்திய ஜீவனை வந்துட்டு பெரும்படியாய் அதற்கு அவர்தான் காரணராகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாசிக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு காரணம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த காரியம். அப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா அவர் தான் நமக்கு காரணம். நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டு தகுதி இல்லாதவர்கள், அடிமையா இருந்தவர்கள் எகிப்துல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வந்து அந்த தேசத்துக்கு போகும்படியா கட்டளை இட்டாரு. இது நம்ம நல்லா அறிந்து இருக்கிறோம் இல்லையா? இந்த ஓமை வந்துட்டு, இந்த காரியம் வந்துட்டு இன்றைக்கும் நமக்கு வந்துட்டு பொருந்தும். அவர்களும் அந்த பிரயாணம் 40 ஆண்டுகள் அந்த பிரயாணத்தை செய்து வந்து அதை வந்து அவங்களால முடியல. இந்த நாளிலும் நமக்கு வந்துட்டு இந்த பிரயாணம், இந்த ஆவிக்குரிய பிரயாணமும் வந்துட்டு நம்ம எங்க போறதுக்கு தான், அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு போறதுதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த முக்கியமாக சொல்ல போனா இந்த குட் ஃபைட்டை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேற்கொண்டு இருக்கிறோம். அப்போ அவனுடைய ஆத்மா எப்படியெல்லாம் வந்துட்டு தேவனை நோக்கி வந்து கதறுகிறது, எப்படிலாம் தேவனை நோக்கி நம்ம பார்க்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்க. வாசிக்கலாம். நல்ல போராட்டம்னு சொல்லும் போது இந்த ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன், அது உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். இந்த போராட்டத்தெல்லாம் வந்து சில பேர் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது இந்து மார்க்கத்துல இருந்து கிறிஸ்தவர்களாக மாறின பின்பு அவர்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து நல்ல போராட்டத்தை வந்து இது மாதிரி போராடி இருப்பாங்க. ஏன் என்றால் குடும்பத்தில் வந்துட்டு அநேக காரியங்கள் நடக்கும் பொழுது, அநேக காரியங்கள் வந்து அவர்களை செய்யும்படி தூண்டும் பொழுது, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்துவனாய் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஆத்துமால வந்து ஒரு குத்தம் பாருங்க. அப்போ வந்து அவர்களுக்குள்ளாக ஒரு போராட்டம் நடைபெறும். ஏனென்றால் ஒரு சடங்காச்சாரியமா இந்த காரியத்தெல்லாம் வந்து அந்த குடும்பத்துல செய்வாங்க ரட்சிக்கப்படாதவர்கள். அப்போ வந்துட்டு இவர்கள் வந்து பவுல் சொல்றாரு இல்லையா, இந்த பாவமான உலகத்தின் மத்தியில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய எல்லா காரியங்களும் நான் காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா. இந்த பாவமான உலகத்துல, இந்த பாவமான மனுஷர் மத்தியில தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் நான் எல்லாத்தையும் காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த ஆத்மா வந்துட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவர்கள் வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வந்து மனதளவில் வந்துட்டு பாடுகள் வந்து அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நான் வந்து செய்ய மாட்டேன், ஏன் கரம் செய்யாது, என்னுடைய அந்த சரீரம் வந்து நான் வந்து விட்டு கொடுக்காது அது. ஏன் என்றால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து அவர்கள் வந்து மேற்கொள்றதெல்லாம் நம்ம எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருப்போம். சில குடும்பத்துல வந்துட்டு ஒரு அந்நிய ஒரு காரியம் செய்யும் பொழுது இதுலெல்லாம் நான் வந்து என்னை நான் ஈடுபடுத்திக்க மாட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்துமால ஒரு போராட்டம் வரும் பாருங்க. அந்த ஒரு போராட்டம் வந்துட்டு எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். திருமண காரியம் நடக்கும் பொழுது, இல்லை திருமணத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு திருமணத்திற்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு போராட்டம் நடக்கும். அந்நிய ஜாதியில வந்து நான் பெண் கொடுக்க மாட்டேன், பெண் எடுக்க மாட்டேன், பையனை கொடுக்க மாட்டேன், பையன் எடுக்க மாட்டேன்றான். அப்படி ஒரு காரியத்தை வந்து முடிவு எடுப்பாங்க பாருங்க. அப்போ வந்து இந்த போராட்டம் நடக்கும். அநேக காரியங்களை குறித்து பேசலாம் அந்த ஒரு போராட்டத்தெல்லாம். இதெல்லாம் வந்து நல்ல போராட்டம். தேவனுக்கென்று இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன்லாம் எடுப்பீங்க பார்த்தீங்களா. இதற்காக எனக்கு இந்த ஒரு காரியத்தை நான் செய்தேன்னா, தவறான ஒரு காரியத்தை நான் செய்தேன்னா எனக்கு அநேக ஆதாயம் எனக்கு வந்து காணப்படுகிறது, எனக்கு வந்து லாபமாய் காணப்படுகிறது, ஆனாலும் தேவன் நிமித்தம் அந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க பார்த்தீங்களா ஆத்துமால. அது ஒரு நல்ல ஒரு போராட்டம். தேவனுக்கென்று ஒரு காரியத்தை நீங்க முடிவு எடுக்கிறீங்க பாருங்க. வேலை ஸ்தலத்துல இந்த ஒரு காரியத்தை நான் பொய் சொன்னேன்னா, இந்த ஒரு காரியத்தை நான் மாற்றி கொடுத்தேன்னா எனக்கு அநேக ஆதாயம் கிடைக்கும், ஆனாலும் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு போராட்டம் நீங்க உங்க மனதுக்குள்ள நீங்க வரும் பாருங்க. கண்டிப்பா வரும். கிறிஸ்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க அனுபவிக்கும் பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது ஒரு போராட்டம் உங்க மனசுல வரும் பாத்தீங்களா. அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு போராட்டம். ஏன்னா மனதளவுல நீங்க வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க, இதை நான் செய்யவேன், இதை செய்ய மாட்டேன், தேவனுக்கென்று இதை நான் விட்டு கொடுப்பேன், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு போராட்டமாய் தேவன் வந்து பார்க்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து எப்படிப்பட்டவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனை தான் நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு என்ன தெரியும், இந்த மனுஷன் என்ன டிசிஷன் எடுக்க போறான், இந்த என்ன காரியத்தை எடுக்க போறான், இந்த போராட்டத்தை நல்ல போராட்டமா அவன் போராடுவானா அப்படின்லாம் வந்து அறிந்து இருக்கிற தேவனை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம், தொழுது கொண்டு இருக்கிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6:10-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் சொல்லிடுறேன் முன்னாடி. அதாவது
ஒரு வஸ்திரம் நம்ம எப்படியெல்லாம் வந்து தரித்து கொள்ளணும், அதாவது நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு ஒரு இராணுவ வீரன் வந்துட்டு ஒரு இராணுவத்துக்கு ஒரு சண்டை போடும் போதும் சரி, பிறரை வந்து எதிர்க்க போகும்பொழுது அவன் எப்படிலாம் உடை அடைந்திருப்பான், அவனை எப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு இராணுவ வீரனை பார்த்தாலே நீங்கள் என்ன சொல்லிடலாம், இவன் வந்து ஒரு இராணுவ வீரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஈவன் அவர் யூனிஃபார்ம்ல இல்லைனாலும் சொல்லி அந்த பாடி லாங்குவேஜ்ல நம்ம என்ன பண்ணிடலாம், அவர் கண்டுபிடிச்சலாம் இவர் வந்து போலீஸ்ல வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்தவர்கள் வந்து படுகிற போராட்டத்தை வந்து யாரும் பார்க்க முடியாது. உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா கிறிஸ்தவர்கள் வந்து மனுஷனை பார்த்து யாரும் முடிவு பண்ணுவாங்க. தேவன் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிறார், நீ எப்படிப்பட்ட போராட்டத்தை நீ போராடி கொண்டு இருக்கிறாய் என்று. வாசிக்கலாம் எபேசியர் 6:10-13. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய பிசாசுக்கு எதிர்த்து நிக்கணும்னா, பிசாசனுடைய காரியங்களை நீங்க எதிர்த்து நிக்கணும்னா யாருடைய வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணணுமா? தரித்து கொள்ளணுமா? அதுதான் பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கெல்லாம் சொல்லும்பொழுது, நீ வந்து இப்படிலாம் நீ ட்ரெஸ் பண்ணிக்கணும், உன்னுடைய ஆத்மாவை நீ காத்து கொள்றதுக்கு இந்தந்த காரியங்களை வந்து நீ உடைந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு நமக்கு என்ன உண்டா? போராட்டம் உண்டு. வாசிக்கலாம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாய் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணணுமா? எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இந்த ஆத்துமா டிசிஷன் எடுக்கணும்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை வந்து நம்மளுக்குள்ளாக காணப்பட்டாதான் இந்த டிசிஷன் எல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியும். இதை நம்ம ஆக்சுவலா மேற்கொள்ளவே முடியும். இந்த போராட்டத்தை வந்து நல்ல போராட்டமாய் போராடுறதுக்கு இதெல்லாம் நம்மளுடைய தேவனுடைய காரியம் நம்மளுக்குள்ளாக இருந்தாதான் இந்த காரியத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ளவே முதலாவது முடியும்னு சொல்லிட்டு அதை நீங்க தரித்து கொள்ளுங்க. இந்த வேதத்தை எடுத்து நீங்க தரித்து கொள்ளுங்க. வேற எதுவும் இல்லை, அந்த ட்ரெஸ் நம்மளுக்கு வேற எதுவும் இல்லை. இந்த வேதம் தான் நமக்கு ட்ரெஸ், இந்த வார்த்தை தான் நமக்கு ட்ரெஸ். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்துச்சுன்னா சில காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை நம்மளுக்குள்ளாக என்ன பண்ணும்? பேசும், ஞாபகம் வரும். இந்த வார்த்தைக்கு நான் இப்படி கீழ்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தரித்து கொண்டாதான் இதெல்லாம் நம்மளுடைய காரியங்களை வந்து மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். அடுத்தது, ஆரம்ப யாரெல்லாம் வந்துட்டு பரம்பரையா கிறிஸ்தவர்களாய் காணப்படுவீங்க. என்னுடைய தாத்தா வந்து கிறிஸ்தவர்கள், என் அப்பா கிறிஸ்தவர், நான் வந்து கிறிஸ்துவ குடும்பத்திலேயே நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டேன். முன்னாடி பார்த்தது தான். அது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நான் சொல்றேன். எகிப்து தேசத்துல வந்துட்டு இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வெளியில கொண்டு வந்து எங்க அடைய முடியலையோ அதே காரியம்தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு 70-80 வயது மிஞ்சி பண்ணா ஒரு 100 வருஷம் நம்ம வாழ போறோம். இந்த வாழ்க்கை நம்ம ஆரம்பத்துல இருந்து தேவனை நான் அறிந்து இருக்கிறேன், நான் போராட்டத்தை போராடி கொண்டிருக்கேன், நல்ல போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறேன். அட் த எண்டு அந்த 100 வருஷத்தை முடியறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? பவுல் சொல்றது மாதிரி, நான் நல்ல போராட்டத்தை நான் போராடி ஓட்டத்தை முடித்தேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா சொல்ல முடியுமே என்றால் அதுதான் வந்துட்டு என்னது? நல்ல ஒரு போராட்டம். அட் த எண்டு அந்த ஆத்மா நான் போராட்டத்தை தான் நான் போராடி முடித்தேன் அப்படின்னு சொல்லணும்னா அதில் ஏதாவது ஒரு பலன் காணப்படுகிறதா? நம்மளுடைய ஆத்மாவை நீங்கள் செஞ்சுட்டு பாருங்க. நம்மளுக்குள்ளாகவே இந்த கேள்விகளை நீங்கள் எழுப்பி பாருங்க. ஏன்னா பவுல் குறிப்பிடுகிறது வந்துட்டு நல்ல போராட்டம், வாழ்க்கையில் போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை நான் வெறுமையாய் நான் அதை வந்து உலகத்திற்கென்று என்னுடைய மாமிசத்திற்கென்று அந்த போராட்டத்தை நான் போராடி முடித்தேன் என்றால் அதனுடைய பலன் ஒன்றும் கிடையாது. நல்ல போராட்டத்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவில் என்னுடைய இறுதியில் வந்துட்டு நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அப்படின்னு இந்த ஆத்மா சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம்னா அதுதான் வந்துட்டு நல்ல போராட்டம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4:7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்றாரு பாருங்க, அவருடைய
இறுதியில் அவருடைய முடிவில் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு திஷ்டாண்டமா சொல்றாரு பாருங்க. நான் போராடினேன், ஓடினேன், ஓட்டத்தை வந்து நன்றாய் முடித்தேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. யாரெல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்த முடியும்? எனக்காக ஆண்டவர் இந்த நீதியின் கிரீடத்தை வந்து வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு பாருங்களா. வாசிக்கலாம். நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும், அதாவது நம்மை வந்து குறிப்பிடுகிறார். அந்த நாளில அவருடைய வருகையை யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவருடைய இரக்கத்தை யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர் மீண்டுமாய் எப்படி எடுத்துக்கொண்டு போனாரோ அப்படியே திரும்பி வருவார் என்று சொன்னாருங்க இல்லையா, அதெல்லாம் யாரெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த நீதியின் கிரீடத்தை என்ன பண்ணுவாரா? தருவாரு. எனக்கும் வைத்திருக்கிறாரு. இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கும் தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற இந்த ஆலோசனையை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போ பவுல் வந்துட்டு எப்படி ஒரு திஷ்டாந்தமா, எப்படி ஒரு உறுதியாய் வந்துட்டு நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை நான் வந்து ஓடி முடித்தேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு கை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற வார்த்தை இந்த நாளில் சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம். அடுத்தது நித்திய ஜீவனை குறித்து ரோமர் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். முடிவோ நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பாருங்க, இதெல்லாம் வந்து நித்திய ஜீவனை வந்துட்டு ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வந்துட்டு நிறைய காரியங்கள் குறிப்பிட்டிருக்குது. இது தேவையான வசனத்தை மாற்ற நான் எடுத்தேன். அப்போ நீங்க வாசித்து பாருங்க. இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில் வந்துட்டு அநேக காரியங்களை கொடுத்துருக்கிறாரு. கடைசியில இந்த நித்திய ஜீவனை வந்து நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்களா அப்படின்னு ஒரு கேள்விகளா வந்து கேட்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வாசிக்கலாம். மத்தேயு 22, 11 - 14 வசனங்கள் வாசம் முடிக்க கேட்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி பாருங்க, இது இந்த ஓட்டத்தெல்லாம் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த ஓட்டம், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பவுல் சொன்னாரு, நான் ஓடி முடித்தேன், நித்திய ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது ஒரு ஓமையாய் ஒரு காரியத்தை வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்து சொன்னாரு. இது எதற்காக சொன்னார்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க. எதை வந்து அவர் கம்பேர் பண்றாரு? இந்த ஓட்டம் நீங்க ஓடுறீங்க பாத்தீங்களா, பரலோக குறித்து நீங்க ஓடுறீங்க பாத்தீங்களா, அந்த ஓட்டம் எப்படிப்பட்டது, அழைப்புனா என்ன, அந்த அழைப்புக்கு வந்துட்டு எப்படி நீங்க பாத்திரவான்லாம் நீங்க மாறணும் அப்படின்லாம் வந்து இந்த ஓமையில வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அதற்குண்டான தண்டனை என்ன, இல்லை நீங்கள் அழைக்கப்பட்டு நீங்கள் வெறுமையாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அதுக்குண்டான தண்டனை என்னெல்லாம் நீங்கள் அதில் பார்க்கலாம். வாசிக்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது, அதாவது இதனுடைய காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஒரு திருமண காரியத்திற்காக அழைக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் சாக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது நீங்கள் டைம் இருந்தீங்க முன்னாடி போய் வாசித்து பாருங்க. அவன் ஒரு சாக்கு சொல்லிட்டு நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் இவர் நீங்கள் போயிட்டு அந்நிய ஜாதிகள் நீங்கள் வெளியில் இருக்கோம் எல்லாரும் நீங்கள் கூட்டு வந்து கல்யாணத்தில் நீங்கள் என்னுடைய விருதில் நீங்கள் பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவர்கள் எல்லாம் உள்ளே வராங்க. அதனுடைய காரியம் தான், தொடர்ச்சி தான் இது. வாசிக்கலாம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அல்லேலூயா. பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் என்ன அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஏன்னா அந்த வஸ்திரம் நம்மளுக்குள்ளாக இல்லை. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, பவுல் வந்து ரோமருடைய அந்த போர் சேவைகள்லாம் எப்படிலாம் அந்த சர்வாத வர்க்கத்தை வந்து எப்படி தரித்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதே தான் இது, அதே காரியத்தை தான் ஆவிக்குரிய மனுஷன் வந்துட்டு அந்த தேவன் கொடுக்குற அந்த உடையை, அந்த தேவன் கொடுக்குற அந்த வார்த்தையை வந்துட்டு நம்ம தரிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி போவோமா, இந்த ஓமையின்படி எங்கே போவோமா,
அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓமையா சொல்லப்படுது. ஆனால் அழைத்தாரு, எல்லாரையும் அழைத்து இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு போடுறதும் போகாமல் இருக்கிறதும் அந்த 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 ட்ரெஸ்ஸை வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கும் அந்த அந்த உடையை நம்ம வந்து அணிந்துறதுக்கும் அணியாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு உரிமையை கொடுத்துருக்கிறாரு. நமக்கு வந்துட்டு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நமக்கு எல்லா காரியங்களையும் கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம தான் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். யாரையும் வந்துட்டு அவர் வந்து கையை பிடிச்சு அழைத்த தேவன் வந்து இதெல்லாம் நீங்கள் போட்டுங்கன்னு சொல்லிட்டு அவளால் கொடுக்க முடியும் இல்லையா? ஆனால் இந்த ஆத்துமா டிசிஷன் எடுக்கணும். இந்த ஆத்துமா வந்துட்டு அந்த காரியத்தை குறித்து யோசித்து பார்க்கணும். எனக்காக தேவன் என்ன செய்தாரு, எனக்காக சிலுவையில் வந்துட்டு தேவன் எப்படியெல்லாம் பாடுபட்டாரு, எனக்காக இந்த நித்திய ஜீவனை வந்துட்டு எப்படி இலவசமாய் கொடுத்தாரு, ஈவாய் கொடுத்தாரு, அதற்கு நான் தகுதியே அல்லாதவன் அல்லவா? அப்படி இருந்தும் அந்த காரியத்தை நித்திய ஜீவனை எனக்காக கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்போ அழைப்பு எல்லாருக்கும் அழைக்கப்பட்டுச்சு. அவர்கிட்ட என்ன இல்லை, அந்த உடை இல்லாதனால அவர்கள் வந்து அந்த காரியத்துக்குள்ளாக போக முடியல. அந்த காரியத்துக்குள்ளாக அவங்கள வந்து அனுபவிக்க முடியல. அந்த அந்த பார்ட்டியில் அந்த அவர் தேவன் ஏற்பாடு பண்ணின அந்த பந்தியில் வந்து அவங்க என்ன பண்ண முடியல, கைகளை வைக்க முடியல. அதில் வந்து அவங்களால கடந்து கொள்ள முடியல. அப்போ இந்த நாளிலும் நம்ம சிந்தித்து பார்க்கலாம், எப்படியெல்லாம் வந்துட்டு அவருடைய அழைப்பு காணப்படுகிறது, எப்படியெல்லாம் வந்துட்டு அவருடைய விருப்பம் காணப்படுகிறது. அவருடைய விருப்பத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு. நிறைய காரியங்களை நம்ம வந்து ஓமையாக பார்த்துருக்குறோம். பரலோகத்தினுடைய காரியத்துக்கு போகிறதுக்காக அதனுடைய வழி எப்படி காணப்படுகிறதா, நெருக்கமும் குறுகிய பாதையாக காணப்படுகிறதா. அதே வந்துட்டு பிசாசனுடைய நரகத்துக்கு போகிற ஒரு காரியம் எப்படி காணப்படுகிறதா, விசாலமாய் காணப்படுகிறத நம்ம வந்து இந்த நாளில் பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த போராட்டம் விசாலமாய் காணப்படுகிறதா, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நம்ம எல்லாம் காணப்படுகிறோமா, போராட்டமே இல்லாமல், இல்லை வெறும் போராட்டம் மட்டும் இந்த பூமிக்குரிய மாமிசத்துக்குரிய காரியங்களை குறித்து நம்ம போராடி கொண்டு இருக்கிறோமா, இல்லை நல்ல போராட்டத்தை நம்ம வந்து போராடுகிறோமா, பரலோகத்தை குறித்து, அந்த ராஜ்யத்தை குறித்து, தேவனை குறித்து, அவர் சொன்ன கட்டளைகளை குறித்து, அவர் கொடுத்த பிரமாணங்களை நம்ம கைக்கொண்டு அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய மனது காணப்படுகிறதா, இல்லை விசாலமான பாதைக்கு வந்து நம்ம போய் கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த நாளில் வந்துட்டு சவுலும் வந்துட்டு தவறு செய்தான், தாவீதும் தவறு செய்தான். சவுலுக்கும் வந்துட்டு அநேக போராட்டம் காணப்பட்டுச்சா இல்லையா? சவுலுக்கும் ராஜா அவன், ஆனால் ராஜானுடைய காரியத்தை வந்து செய்ய முடியல. ராஜாக்கு உண்டான ஒரு நன்மையான காரியங்கள் வர முடியல. தாவீதுக்கு கொடுத்தாங்க, அவனுக்கும் ஒரு போராட்டம். அதே தாவீதும் வந்துட்டு போராடினான், அநேக காரியங்களை குறித்து போராடினான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், அபிஷேகம் பண்ணினார். ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அநேக நாட்கள் வந்து போராடினான் அவன். ஆனால் வேதத்திலேருந்து நம்ம பார்க்கிறோம், தாவீது ரட்சிக்கப்பட்டான். தாவீது வந்துட்டு தேவனுடைய மனதுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். ஆனால் சவுலோ எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான், எப்படிலாம் வந்து பிசாசுக்கு அடிமையாகி பிசாசினுடைய சொல் கேட்டு பிசாசினுடைய பாதையில் போய் அவனுடைய மரணம் எப்படிலாம் காணப்பட்டதெல்லாம் நம்ம வந்து வாசிக்கிறோம். 2 பேரும் தப்பு செஞ்சாங்க ஆக்சுவலாக. ஆனால் அந்த தப்புலேருந்து எவ்வளோ மீறினா தாவீது எப்படி வந்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் அப்படிலாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாக காணப்படுது. சேம் ட்ராக்கு, சேம் ஒரே காலகட்டத்தில் ஒரே ராஜா, இவனும் ராஜா தான், அவரும் ராஜா தான். 2 பேரும் அந்த ராஜானுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தாங்க. ஆனால் எப்படி வந்துட்டு இவன் எப்படி ஒரு போராட்டத்தை போராடினா, இவன் எப்படி தாவீது எப்படி ஒரு போராட்டத்தை போராடினா, இந்த போராட்டத்தை குறித்து நான் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். சவுலும் வந்துட்டு போராட்டத்தை வந்து போராடினான். ஆனால் தாவீது வந்துட்டு மாம்சத்துக்காக போராடலை, தன்னுடைய ஆத்மா தேவனுக்கென்று எப்படிலாம் வந்துட்டு நன்மையாக, தன்னுடைய ஆத்மா தேவனுக்கென்று எப்படிலாம் வந்துட்டு உறுதியாய் காணப்படும், எப்படிலாம் வந்துட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல போராட்டத்தை வந்து தாவீது வந்து போராட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். வாசிக்கலாம். கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்துட்டு இந்த நன்மையான காரியத்தை வந்து பிறருக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னாடி குறிப்பிட்டது போல் 70 to 80 வருஷம் இல்லை 100 வருஷம் நம்ம வாழ போகிறோம். இந்த தேவனை குறித்து ஒருத்தருக்காவது நான் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் இப்படிப்பட்டவர் என்று இந்த சுவிசேஷத்தை வந்துட்டு உலகமெங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லிட்டு போனார். யாராவது ஒருவர் அந்த வார்த்தையை குறித்து ஒரு போராட்டம், அந்த தேவனுடைய நாமத்தை குறித்து ஒரு போராட்டம் யாருக்காவது நம்ம சொல்லியிருப்போமா? நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது வந்து மிகவும் கடமையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமையாய் காணப்படுகிறது. நம்மளுடைய குடும்பத்திலேயோ, நம்மளுடைய உற்றார் உறவினர்களையோ, நம்மளுடைய சகோதரர்கள் மத்தியிலோ, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலோ, வேலை ஸ்தலங்களிலோ இந்த கிறிஸ்துவை குறித்து நம்மளுடைய வாய்கள் திறக்கப்பட்டிருக்கிறோமா
அப்படின்னு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏன்னா தேவன் வந்து போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போய் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உலகத்தார் மத்தியில் போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலே விழுந்துப்பட்ட ஒரு கடமையாய் இது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கலாம். மீண்டுமாய் கூட பவுல் சொல்கிறாரு இல்லையா, இந்த 4 காரியங்களை வந்து தீமோத்திக்கு வந்துட்டு சொல்கிறாரு. உன் விசுவாசத்தை நீங்கள் எப்படி காத்துக்கொள்ளணும், நித்திய ஜீவனை நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும், இதற்காக தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிற அப்படின்லாம் வந்து இந்த காரியத்தை வந்து அவனுக்கு வந்து எப்படி ஒரு குழந்தை போல தன்னுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக இடத்துல வந்து குறிப்பிடுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும். தன்னுடைய குமாரனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தது தான் நம்ம வந்து அந்த நாளில் அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். கடைசியாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8லிருந்து 16 வசனங்களை வாசிக்க முடியலாம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல வாசி கேட்டிருப்பீங்க. கிறிஸ்துவை குறித்து அவர்கள் என்ன பண்ணாங்களா, இப்படிலாம் ஒரு காலம் வரப்போகுது, தேவன் வந்து மாமிசத்தில் வரப்போறாரு, இதெல்லாம் நீங்க வந்து அடைய போறீங்க, அதெல்லாம் சொல்லிட்டு தங்களை குறித்து அல்ல. வாசிக்கலாம். தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே உட்கார்ந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, இதை கேட்கிறோம் பாத்தீங்களா, நமது நிமித்தமே. அந்த நாளில அங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற அவர்களுடைய நிமித்தம், இந்த நாளில நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. அன்றைக்கு அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது, இன்றைக்கு நமக்கு வந்து வெளியாக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகள் வந்து இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். இவைகளை உற்று பார்க்க தேவ தூதர்கள் கூட என்ன பண்றாங்களா, ஆசையா இருக்காங்க. என்னத்துக்காக தேவ தூதர்கள் ஆசையா இருக்காங்கன்னா, விழுந்து போன தூதர்களுக்கு வந்து அவர் கை கொடாம மனிதர்களும் தான் விழுந்து போனாங்க. விழுந்து போன தூதர்களுக்கு, அதாவது பிசாசுக்கு கை கொடாம விழுந்து போன மனுஷர்களுக்கு வந்துட்டு தேவன் வந்து கை கொடுத்து, இந்த காரியம் எப்படிலாம் நடக்கும், இந்த காரியம் எப்படிலாம் வந்து அவர் செய்ய போறாரு, இந்த மனுஷர்கள் வந்து எப்படிலாம் ரட்சிக்கப்பட போறாங்க, இல்லை தேவன் இந்த காரியத்தை வந்து எப்படி செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு விழாம இருக்கிற அந்த தூதர்கள் வந்துட்டு பூமியை வந்து நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம், ஆச்சரியமா பார்த்து கொண்டு இருக்கிறாங்களாம். இந்த காரியம் எப்படிதான் நடக்க போகுது, இது தேவன் எப்படி செய்ய போறாரு. பகுதி காரியத்தை வந்து சிலுவையில வந்து செய்து முடிச்சிட்டாரு, ஆனா மீதிமான இருக்கிற காரியத்தை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. எதற்காக? அந்த நித்திய ஜீவனை அடையும்படியா அந்த காரியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதான் பவுல் சொல்றாரு, விசுவாசத்தை நீ ஃபர்ஸ்ட் காத்துக்கொள். எதை நீ விசுவாசிக்கிறியோ, நான் இன்னார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பவுல் சொன்னார் இல்லையா, இன்னார் என்று நான் தெய்வமாய் தொழுது கொண்டு இருக்கிறேன், நான் யாரை வந்துட்டு கடவுள் என்று நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா பவுலுடைய சரிதத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, பவுல் சவுலா இருக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய விசுவாசம் வேறு, அதற்கப்புறம் இருக்கிற விசுவாசம் வேறு. இந்த பூமியில நின்ற அந்த மனிதன் யார் என்று சரியாய் புரிந்து கொண்டு அந்த காரியத்தை தான் சொல்றார், நான் விசுவாசிக்கிறார் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தை. இதை வந்துட்டு இந்த மனுஷங்க வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, இதை எப்படி வந்து ஏற்றுக்கொண்டு இந்த மனதை வந்து தேவனுக்கென்று அர்ப்பணித்து இந்த நித்திய ஜீவனை வந்து அவங்க பெற்றுக்கொள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு தேவ தூதர்கள் என்ன காணப்படுறாங்களா, ஆவலாய் காணப்படுகிறார்கள் என்று நம்ம வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு உங்களுடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. பாருங்க, அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா, ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு இல்லையா. ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம வந்துட்டு மனதளவில் ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துவ தெய்வமாக கொண்டு ஏற்றுக்கொண்டு வந்திருப்போம். அன்னையிலிருந்து இந்த நாள் வரைக்கும் என்னுடைய இந்த ஓட்டம் எப்படி காணப்படுகிறது, என்னுடைய பிரயாணம் எப்படி காணப்படுகிறது, என்னுடைய போராட்டம் எப்படி காணப்படுகிறது,
அது நல்லதுக்கென்று அந்த போராட்டம் காணப்படுகிறதா, நித்திய ஜீவனுக்கென்று அந்த போராட்டம் காணப்படுகிறதா, அப்படிலாம் நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய அந்த நாள், வருகின்ற நாள் வந்து நம்மளுக்கு தெரியாது, எப்போ வரப்போதா அந்த நிமிடம் நம்ம வந்து அறிந்து இல்லை, வேதமும் அது குறிப்பிடலை, அவருக்கு மாத்திரம்தான் அறியும். அப்போது இந்த பிரயாணத்தில் வந்து என்னுடைய அந்த போராட்டம் எப்படிலாம் வந்துட்டு காணப்படுகிறது, அந்த குட் ஃபைட்டு, அந்த ஃபைட்டு வந்து நான் வந்துட்டு இந்த மத்தியில், இந்த பூமியின் மத்தியில், இந்த ஜனங்கள் மத்தியில், எனக்கு எதிராக எழும்புகிற அந்த பிசாசின் மத்தியில் என்னுடைய போராட்டங்கள் வந்து நல்ல போராட்டமாய் காணப்படுகிறதா, அவருடைய வருகையின் நாள் வரைக்கும், அவருடைய வருகையின் வரைக்கும் இந்த போராட்டம் இல்லை, நம்மளுடைய ஜீவனுடைய முடிவின் நாள் வரைக்கும் அந்த போராட்டம் காணப்படுகிறதா, அப்படிலாம் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அநேக வசனங்களை குறித்து பார்த்தோம். பவுல் வந்து தீமோத்திக்கு சொல்கிற அந்த காரியத்தை, 4 காரியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். என்னென்னலாம் பார்த்தோம் அந்த 4 காரியங்கள்? விசுவாசம், அடுத்தது போராட்டம், அடுத்தது நித்திய ஜீவன், அடுத்தது அழைப்பு. எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். பவுல் சொல்கிறாரு, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டான்னு சொல்லிட்டு. இந்த நாளில் இந்த நாளுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். இதற்காக தான் இந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனை நம்ம வந்துட்டு பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைக்கப்பட்டனுடைய நோக்கம் விசுவாசம். அந்த விசுவாசத்தில் நம்ம எப்படி உறுதியாக நிற்கணும், நித்திய ஜீவனை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும், போராட்டத்தை எப்படி போராடணும், அதை தான் சொல்கிறாரு. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்படியே நம்ம எழுஞ்சி நிற்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக காரியங்களோடு நீங்கள் இடைப்பட்டீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உறுதியாய் தகப்பனே காலூன்றி நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. பவுல் சொன்னது போல அவருடைய ஓட்டத்தை அப்பா ஆண்டவரை ஓடி முடித்ததை திஷ்டாந்தமாய் உறுதியாய் ராஜா ஆண்டவரே சொல்லத்தக்க கிருபை ராஜா ஆண்டவரே, அதே போல நாங்கள் சொல்ல நீர் எங்களுக்கு மனதை நீங்கள் பலப்படுத்துங்க, எங்களுடைய கால்களை நீங்கள் பலப்படுத்துங்க, உற்சாகத்தை நீங்கள் கட்டளையிடுங்க. இந்த போராட்டத்தை அப்பா ஆண்டவரே, நல்ல போராட்டத்தை நாங்கள் போராடி ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் தைரியமாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. மீண்டுமாய், என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை. நம்பலாமா? நம்புவேன் இறுதி வரை. சிந்தித்து பாருங்க, அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நம் தேவன், நமக்கென்றும் துறையில்லையே. என்னாலும் நடத்துவாரே. ஆமென். எல்லாரும் நடத்துகிற தேவன். யாக்கோபின் தேவன் நம் தேவன், நமக்கென்றும் பகிர்வரே. என்னாலும் நடத்துவாரே. ஆமென் ஆண்டவரே. நாங்கள் ஓடுகிற ஓட்டத்தில் நாங்கள் தனிமை இல்லை ராஜா ஆண்டவரே. எப்பொழுதும் நீங்கள் கூட இருக்கிறீங்கன்ற உணர்வோடு நாங்கள் ஓடத்தக்க கிருபை நீர் எங்களுக்கு தாருங்க. தனிமையை மாற்றுங்க. எங்களோடு நீங்கள் பேசுகிறதை நாங்கள் காது கொடுத்து கேட்டு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருதயத்தில் அப்பா ஆண்டவரை பணிந்து ஆண்டவரை குனிந்து உண்மை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய் தொழுது கொள்ளுகிறவர்களாய், இந்த உலகத்தின் அப்பா அழுத்தங்கள் எங்களை அழுத்தாதபடி, இந்த உலகத்தின் பாடுகள் எங்களை அழுத்தாதபடி
நல்ல போராட்டத்தை அப்பா ஆண்டவரை நாங்கள் போராட வெறுமையாய் தகப்பனே சரீரத்துக்கென்று இந்த உலகத்திற்கென்று இந்த மாமிசத்திற்கென்று நாங்கள் போராடாதபடி ராஜா ஆண்டவரே பவுல் சொல்லுகிற அந்த நல்ல போராட்டத்தை அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாவில் நாங்கள் போராட எங்களுக்கு உதவி செய்யுங்க. சபையை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க. துதிக நம்மையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ள எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.